சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. துர்கா எப்படி இருந்தாலும் வந்து மாறி ஆகி சூர்யாவோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுருவா. எல்லா பிரச்சனையும் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அவள தடுத்து நிப்பாட்டணும்னா, நிச்சயம் நம்ப பூஜை பண்ணா தான் உண்டுன்னு சொல்லி தாரா வந்து மந்திரவாதிய கூட்டிட்டு வந்து, இது மாரி நீங்க பூஜை பண்ணுங்க. துர்கா அங்க இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தில ஏகப்பட்ட தடையெல்லாம் வரத்தான் செய்யுங்கிற மாரி சொன்னோனே, பூஜை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூஜை பண்ண பண்ண மாறி மாட்டுக்கு அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சர்றாங்க. அப்பன்னு பார்த்து தாரா வந்து இது எல்லாத்தையும் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே 4, 5 பேருக்கு வந்து ஃபோன் அடிச்சு ஏற்கனவே வர சொல்லியிருக்காங்க. அவங்கள இங்க மாரி வா, இந்த ரூம்ல அவ நல்லா தூங்கிட்டு இருப்பா. அதனால நீ வந்து அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துருங்கிற மாரி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து தேவியும், ஹாசினியும் கேட்டுர்றாங்க. கேட்டோனே இப்படியெல்லாம் நடக்குதான்னு சொல்லி எதார்த்தமா அந்த ரூம் பக்கம் வழியா வந்து புஷ்பா வந்து வராங்க. வந்தோனே அவங்கள வந்து டிஷும் டிஷும் அடிச்சுட்டு அந்த ரூம்ல வந்து உட்கார வச்சுர்றாங்க. மாரிய கூட்டிட்டு வேற ஒரு ரூமுக்கு வந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து தாராவோட அசிஸ்டன்ட் அந்த ரூம்குள்ள வந்து போறாங்க. போயிட்டு, "ஓ! இவங்க தான் இந்த மேடமா? சரி நம்ம மேடம் சொன்ன மாரியே வந்து செஞ்சிரலாம்ன்னு" சொல்லிட்டு ஒரு மூட்டைய எடுத்துட்டு வராங்க. அப்புறம் தாரா சொன்ன விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே வந்து கூட்டிட்டு வந்து போறாங்க. அப்பாடா! பாதி பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு. மேடம் சொன்ன மாரியே வந்து நிறைவேத்தியாச்சுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, தாரா சங்கரபாண்டிட்ட வந்து பேசுறாங்க. இனிமேட்டு துர்காவால எந்த பிரச்சனையும் வராது. புஷ்பாவுக்கு வந்து இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாரி சொல்றப்ப, "அப்படி என்ன சிஸ்டர் பண்ணீங்கங்கிற மாரி கேட்குறாங்க. அதுவா? நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா வந்து சரி வராது. அப்படின்னு சொல்லும்போது, எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பார்த்துக்கன்னு அவங்களையும் வந்து கூட்டிட்டு போறாங்க. மேடம் காரியத்த வந்து சாதிச்சாச்சுன்னோனே, "டேய் வேலை முடிஞ்சிச்சுடா. இனிமேட்டு துர்கானால எந்த பிரச்சனையும் வராது." அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவங்க இருக்கிற இடத்துக்கு வந்து போறாங்க. ஹாசினியும், தேவியும் அப்படியே மாறிய வந்து எழுப்பி விடுறாங்க. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கே ஒண்ணும் புரியல. ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து தெரியுது." அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு சித்தர் வந்து வராங்க. வந்தோனே, ஏதோ தாயத்த வந்து குடுத்துருக்காங்க போல. அத உன்கிட்ட குடுக்கணும்னு நானும் ரொம்ப நேரம் வந்து யோசிச்சேன்னு சொல்லி, நம்ம ஹாசினி வந்து அந்த தாயத்த வந்து கட்டி விடுறாங்க. இவங்க கட்ட கட்ட, அந்த பக்கம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, துர்காவுக்கு ஆப்போசிட்டா, அது வந்து வேலை செய்யல. துர்கா வந்து பழையபடி மாசா வந்து ஆயிடுறாங்க. ஏதோ ஒண்ணு தெரியல. இந்த தாயத்த கட்டினதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே வந்து தேவலாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம துர்கா, நம்ம குட்டி தேவிய அம்மா வந்து மாஸ் பண்ணிடுறாங்க. கரெக்ட்டா வந்து மேடம் நீங்க வந்து குடோனுக்கு போங்க மேடம். எதுவா இருந்தாலும் அங்க போய் பார்த்துக்கலாங்கிற மாரி சொன்னோனே, குடோனுக்கு வந்து வேக வேகமா வந்து போறாங்க. குடோனுக்கு போய் தான் வந்து அந்த மூட்டைய வந்து இறக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தாரா வந்து அங்க போய் பார்க்குறாங்க. போய் பார்த்தா, அப்பாடா! இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. இவளால இந்த கல்யாணம் வந்து நிக்க வாய்ப்பே இல்லங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க போல அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து மூட்டைய பிரிச்சு காட்டுங்க. என்கிட்ட பிரச்சனை பண்ணால்ல, இப்ப எப்படி இருக்கான்னு நான் பார்த்தே ஆகணுங்கிற மாரி சொன்னோனே, மூட்டைய வந்து பிரிக்கிறாங்க. பார்த்தா புஷ்பா தான் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். தாரா இத பார்த்தோனே தூக்கி வாரி போட்டுருச்சு. "டேய் இப்ப தான்டா கல்யாணம் பொண்ணு. நான் என்னடா சொன்னேன்? கல்யாணத்துக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறவள தானடா கூட்டிட்டு வர சொன்னேன்." "மேடம் எங்களுக்கெல்லாம் அது தெரியாது. யாரு கல்யாண பொண்ணு? யார்கிட்ட பிரச்சனை பண்றான்னு தெரியாது." "டேய் என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்கீங்க?" "நீங்க சொன்ன ரூம்ல இவங்க தான் அசந்து தூங்கிட்டு இருந்தாங்க." அப்படின்னு சொன்னோனே, "அச்சச்சோ! என்ன நடந்திருக்கு? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணம் ஹாசினி, தேவியும் தான் இருக்கும். அவங்க 2 பேரும் தான் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்கங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டி, இந்த ப்ரோமோவ மாஸா வந்து முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணி தெளிக்கிறாங்க. "என்ன ஆச்சு? என்ன ஆச்சுங்கிற?" மாரி கேட்டோனே, "எனக்கும் ஒண்ணும் புரியல. இங்க தான் ஏதோ ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. என்னை யாரோ ஒருத்தவங்க அடிச்சாங்க. நான் பாட்டுக்கு அசந்து வந்து தூங்கிட்டேன்." அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கிறப்ப, "ஓ! அப்பன்னா இப்ப தான் எனக்கு நல்லா புரியுது. சரி வா நம்ம மண்டபத்துக்கு போலாம்." அப்படின்னு சொல்லும்போது, நம்ப ஒண்ணு யூகிச்சு திட்டம் போட்டா கடைசியில எதுவா வேணாலும் மாறுது அப்படின்னு சொல்லும்போது, அந்த சாமியார வந்து பார்க்கலான்னு சொல்ட்டு புஷ்பாவ கொண்டு போய் மண்டபத்தில விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சாமியார பார்க்க போறாங்க. இனிமேட்டு என்னோட சக்தியெல்லாம் வந்து வேலை செய்யாது. அவகிட்ட ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த தாயத்த வந்து கட்டியிருக்காங்க. அதனால இனிமேட்டு என்னால எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாரி சொல்றாங்க அந்த சாமியாரு. "என்ன சாமியாரே நீங்க சொல்றீங்க? நீங்களே பாருங்கன்னு" சொல்லி அந்த இடத்துல ஒரு வெத்தலையில வந்து ஏதோ ஒரு தடவி அது காட்டுறாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரியுது போல இருக்கு. "அந்த தாயத்த இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது" அப்படின்னு சொன்னோனே, "அந்த தாயத்த உங்களாலயும் அவுக்க முடியாது. அவுத்தா அப்புறம் உங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுங்கிற" மாரி சொன்னோனே, என்னடா அது சத்திய சோதனையா இருக்கேங்கிற மாரி யோசிக்கிற மாரி காட்டி, ப்ரோமோ அட்டகாசமா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.